டைலாக் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மேலே இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுன்றது அதிகரிச்சுட்டே வருது. அதுவும் இந்தியாவில் ரொம்ப அதிகமாக வந்து இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு டைலாக் ஸ்ட்ரீட். படிப்பறிவு இல்லாத இடத்துல தான் நிறையா நடக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்டு அந்த மாதிரி இடங்களில் தான் நடக்குது. அது ப்ளஸ் போதை பொருட்கள் பயன்பாடு, அதனால தான். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் லைக் பேரண்ட்ஸ் அவங்களோட கிட்ஸை ஒழுங்காக வளர்க்காம குட் டச் பேட் டச் எதுன்னு ஒழுங்காக சொல்லித்தராமல் இருக்கனால தான் மேபி நடக்குது. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் கேர்ள்ஸ். இட்ஸ் லைக் என்ன ட்ரெஸ் போட்டாலும் வந்து பொண்ணுங்களை வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஈவன் கிட்ஸ் 1 இயர்லேருந்து இப்போ 25, 70 இயர்ஸ் லேடிஸ் எல்லாருமே அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் வியரிங் அ க்ளோத்ஸ். இப்போ சுடி போட்டாலும் தப்பாக தான் பார்க்குறாங்க, இப்போ ஜீன் டாப் போட்டாலும் தப்பாக தான் பார்க்குறாங்க. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் வியரிங் கிளாத்ஸ். ஸோ எப்படி வந்து ஒரு பொண்ணை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லிக் கொடுக்கணும். பிகாஸ் எல்லாருக்குமே அக்கா தங்கச்சி எல்லாருக்குமே வீட்டில் இருக்கும்ல, எப்படி ஃபஸ்ட்டு பார்க்கணும், அவங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், பொண்ணுங்களை ஃபஸ்ட்டு இந்த டாமினேட் பண்ணுறது, டிஸ்கரேஜ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணாலே ஆக்சுவலி கொஞ்சம் நார்மலாகும், கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும். பிகாஸ் ஆஃப் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இஷ்யூஸ்னால ரேப்பிசம் நிறையா இருக்குது. அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் மக்கள் மத்தியில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவேர்னஸ் அமாங் உமன்ஸ் கம்மியாக இருக்குது. பாதுகாப்பு இல்லை, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அப்போ விமென்க்கு பாதுகாப்பு இல்லை அதனால தான் இந்த மாதிரி நடக்குது. அதனால ரூல்ஸ் தண்டனை ஜட்ஜ்மெண்ட் சரியில்லை. வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் கன் வச்சு ஷூட் பண்ணிடுவாங்க ஆன் டைம். இப்போலாம் பார்த்திங்கன்னா மைனர் ஆக்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ஜட்ஜ்மெண்ட்டு சரியில்லை. ஜட்ஜ்மெண்ட் தான் நல்லா வரணும். எல்லாமே மூவியை பார்த்து தான். ஸோ இப்போ வர மூவிஸ் எல்லாமே லைக் எல்லாமே ரொம்ப கமர்ஷியலாக இருக்குது. ஐட்டம் சாங்ஸ் இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க செக்ஷுவலாக. ஸோ அது போக வெப்சைட்ஸ், தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் அதெல்லாம் பிளாக் பண்ணதாக கவர்மெண்ட் சொல்கிறாங்க. பட் அது பார்க்க முடியாத ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால தான் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகுது செக்ஷுவலாக. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஹராஸ்மெண்ட் நடக்குது ஆக்சுவலி. ஸோ அண்ட் தென் கவர்மெண்ட் வந்து ரொம்ப டீப்பாக இதை சைபர் க்ரைமோட ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பார்த்துருக்கோம் பல படங்கள். மாரி செல்வராஜோட டைரக்ஷனாக இருக்கலாம், லைக் வந்து வாழை படம் எடுத்துக்கலாம், அப்புறம் விவசாயின்னு ஒரு படம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி படங்கள் வரதில்லை. அது வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மக்கள் வந்து கொஞ்சம் புரிதல் வரும்னு நினைக்கிறேன். ரேப் நடக்குதுன்னா அது அவங்கவுங்க மென்டாலிட்டி தான். அது பார்க்குற கண்ணோட்டம் தான். ஒருத்தருக்கு அந்த மைண்டு செட்டு குழந்தைங்கன்னு தெரிய மாட்டேது. அது மாதிரி செய்கிறது தப்பு என்னை பொறுத்தவரையிலையும். அது வந்து அராஜகம் தான். அந்த பசங்களை வந்து பிறவிலேருந்தே அம்மா அப்பா சரியாக எடுத்து சொல்லாமல் ஒரு தாய்மையோடையும் சகோதரியும் என் பாசம் இருந்திருந்தால் அந்த மாதிரி நடக்காது. அது எடுத்து சொல்லணும். சின்ன வயசுலேருந்தே அந்த பசங்க வளர்ந்து வரும்போதெல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இல்லைன்னா இந்த அளவுக்கு வராது. இப்போ இந்த மாதிரி ஆளுங்களை முதல்ல 4 வாட்டி அரெஸ்ட் பண்ணி 2 தூக்கு தண்டனை இல்லை 4 தூக்கு தண்டனை போட்டால் தான், 4 பேர் தூக்கு தண்டனை போட்டால் தான் இது டோட்டலாகவே நிப்பாட்ட முடியும். இல்லைன்னா அது நிப்பாட்ட முடியாது. அவங்களுக்கு நம்ம இது சொல்ல முடியாது, நடந்து முடிஞ்ச உடனே ஆறுதல் சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி அதுக்கு விழிப்புணர்வாக நம்ம இந்த மாதிரி ஒரு 4-5 பேரை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணி உடனே தூக்கில் போடுற மாதிரி விஷயம் காட்டினா தான் பயந்து அடுத்து கை வைக்க மாட்டாங்க. நம்ம அதை விட்டுட்டுறோம், அவங்கள அரெஸ்ட் பண்ணுறோம், அப்புறமா சட்டம் பார்த்துக்குன்னு சொல்லி விட்டுட்டு நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறோம். அவங்க அழகாக வெளியில் வந்துடுறானுங்க. ஆசிஃபா கொலை வழக்கிலே பார்த்தோம், அழகாக வெளியில் வந்தானுங்க, ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டுட்டு பிஜேபியில் போய் சேர்ந்தானுங்க. இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி செய்ய முடியும்? ஓவர் கம் பண்ணுறதுன்றது வந்து இது சின்ன விஷயம் கிடையாது. ஓகேங்களா, ஒரு அப்யூஸ் நடந்துச்சுன்னா ஓவர் கம் பண்ணுறதுன்றது அது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஸோ ஷி கான்ட் அக்செப்ட் இட் ஈவன். அவங்க அதனால் அக்செப்டும் பண்ண முடியாது. எவ்ரிவன், ஈவன் அ கிட் இஸ் ஃபேஸிங் அப்யூஸ். எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்க லைஃப்பில் வந்து இந்த அப்யூஸ் நடந்திருக்கும். ஓகேங்களா, ப்ளீஸ் அதை வந்து ஓப்பன் அப் பண்ணுங்கள். வந்து தப்பாக நினைப்பாங்களோ, நம்மளை தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்னு வந்து நினைக்கக்கூடாது. பேரண்ட்ஸ் கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்கள். யாராக இருந்தாலும் சரி, யார் பிரதர், இஃப் யார்கிட்ட நீங்கள் கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்ககிட்ட தயவு செஞ்சு எல்லாத்தையுமே சொல்லுங்கள். அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக நம்ம கொடுத்தே ஆகணும். செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து ப்ரொடெக்டிவ்
எப்படி இருக்கணும் சொசைட்டியில் அப்படின்றோம். அதே மாதிரி அவங்க கொஞ்சம் செல்ஃப் டிசிப்ளினாகவும் இருக்கணும். நம்மளை யாராவது தப்பான நோக்கத்தில் பார்க்குறான்னா உடனே அவங்கக்கிட்ட இருக்கிற டிவைசஸோ எது மூலயமா ஒரு அவேர்னஸ் இருந்ததுன்னா அவங்க அலர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு சோஷியல் அவேர்னஸ் இருக்கணும் அவங்களுக்கு மத்தியில், செல்ஃப் ப்ரொடெக்டிவாக இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு தைரியம் இருக்கணும், ஆக்சுவலாக போல்டாக இருக்கணும். அவங்க வந்து பெரியவங்களும் அவங்களுக்கு அந்த இதை கொடுக்கணும், ஃப்ரீடம், ஹவு டு ஃபேஸ் லைஃப்ன்றது தெரியணும் இல்லையா அவங்களுக்கு. ஓவர் கம் கொஞ்சம் தைரியம் வேண்டும், தைரியமாக இருக்கணும் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்ற விழிப்புணர்வு அவங்களுக்கு தெரியணும். சின்ன பசங்கள்லேருந்து ஸ்கூல்ஸ்லேருந்து நமக்கு அது கொண்டு வரணும். ஆடை சுதந்திரம் அவங்க சுதந்திரம், அதில் நம்ம உள்ளே நுழையக்கூடாது. ஒரு குழந்தைக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள்? ஒரு பச்சை குழந்தைக்கு என்ன தெரியும்? அது ட்ரெஸ்ஸு சரியில்லாமல் போடுமா இல்லை எப்படி இருக்கும்? அது மேலே பண்ணுறான் பாருங்கள். அவனை 4 வாட்டி சுட்டோ இல்லைன்னா அந்த மாதிரி தண்டனை கொடுத்தா மட்டும்தான் மற்றவங்க திருந்துவாங்க. அதுவரை திருந்த மாட்டாங்க. இவங்க நம்ம சொல்கிறோம், இவங்க ஒருத்தங்க ட்ரெஸ்ஸு சரியில்லாமல் போடுறாங்க, அவங்கள நம்ம வந்து இது பண்ணுறோன்ட்டு. அப்போ நாலேஜ் வளராமல் இருக்கும். அவங்கள இன்னும் நம்ம உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். அது நான் நெக்லெக்ட் பண்ணுறேன். ட்ரெஸ்ஸுன்றது வந்து நம்மளோட பர்சனல் சாய்ஸ். ட்ரெஸ்ஸுனால ஒருத்தவங்க அப்யூஸ் பண்ணுறது படல. அவங்க நம்ம வந்து அது நம்ம கண்ணோட்டம் தான், மென்ஸோட ஒரு வே ஆஃப் பர்செப்ஷன் தான் இந்த மாதிரி இருக்குது. ஸோ ட்ரெஸ்ஸுனால சொசைட்டி பாதிக்கப்படலை. பட் நம்மளுக்கான செக்யூரிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இமீடியட் ஆக்ஷன், அதே மாதிரி கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் நல்லா, அதே மாதிரி லா அண்ட் ஆக்ஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்ததுன்னா இது கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணலாம். அது அவங்க பார்க்குற பார்வையில் இருக்குது. ஒன்றும் கிடையாதுங்க. ஆடைன்றது நம்ம கிட்ட தான் ஆடைன்னு பார்க்கல என்ன இருக்குது? ஃபாரினில் கூட தான் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அங்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் இல்லையே. ட்ரெஸ்ஸால் ஒரு ஆம்பளை கெட்டு போகிறான்னா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் கெடுத்து போயிடணும். ஒரு நாள் ஃபுல்லாக நிறைய பேர் கெடுக்கணும். ஏன் அதை ட்ரெஸ் பார்க்குறீங்க? உங்கள் வேலையை பார்த்துட்டு நீ போயிட்டே இருக்கு, ட்ரெஸ்ஸை பார்க்கறதுல என்ன இருக்குது? அவ்வளோதான். இப்போ ரேப் பண்ண ஒரு ரேபிஸ்ட் வந்து உங்கள் கண்ணில் மாட்டினா நீங்கள் என்ன மேம் பண்ணுவீங்க? I'll kill him. Sure, I'll kill him. ஆந்திரா போலீஸ் ஒன்று பண்ணாங்கல்ல, லைக் they did something, they shot him. அந்த மாதிரி கண்டிப்பாக I'll do that. I don't fear for anything. நான் வந்து என்ன எதிராக பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நான் கண்டிப்பாக நான் பயப்பட மாட்டேன். என் கண்ணில் மாட்டினானா அவன் செத்தான், அந்த மாதிரி தான் கொன்றுவேங்க. ஃபஸ்ட்டு இதான் யூஏயில் தண்டனை எப்படி கொடுப்பாங்களோ அதை மாதிரி லா நம்ம கையில் வந்துடுச்சுன்னா நம்ம கொன்றுணும். அந்த மாதிரி திருப்பி நடக்கவே கூடாது. இதில் மாட்டினா போலீஸில் பிடிச்சி கொடுப்போம். மேபி எங்களால் அவ்வளோதான் செய்ய முடியும். ஏன்னா இப்போதைக்கு ஜட்ஜ்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்குது. வெளிநாட்டுதும் இதுவும் கம்பேர் பண்ணுங்க. இப்போ மோடி சொல்கிறாரு வெளிநாட்டு டேக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வரேன்னுட்டு. ஸோ வெளிநாட்டில் வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ஃப்ரீயாக இருக்குது, இங்கே அந்த மாதிரி இல்லை. ஸோ அது மட்டும் கொண்டு வராமல் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு அந்த மாதிரிலாம் கூட நம்ம கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும். அடிச்சே சாகடிச்சிருவேன். எதனால அப்படி? அது பண்ணுறதே தப்புன்னு சொல்கிறாள். நான் அதை எப்படி அவன் பண்ணிட்ட பிறகு அவனை எப்படி விடுவேன்? நல்லா என் கையில் உதவுதுன்னு உதச்சிடுவேன். அவனை உதைப்பேன், உதச்சிடுவேன். ஓகே.